தொழிலை செய்யக்குள்ள வந்து ஒரு புறம்பான ஒரு ஒரு நபராகத்தான் என்னை பார்த்தாங்க. எங்களோட கடத்தொழில் கிராமம். ஆண்கள் வந்து வருமானம் ஈட்டுறதும், பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிற ஒரு சமூகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதே நேரம் வந்து ஆரம்பத்தில் எங்கள் பிள்ளைகளோட வந்து நான் பெரிய சவால்களுக்கு மத்தியில் தான் இந்த தொழிலை செஞ்சுருந்தேன். என் பேர் வந்து திருமதி சசிகுமார் டீனா. நான் வந்து சிரட்டேசார் கைவினை பொருட்களை வந்து சிறு தொழிலாக செய்துட்ருக்கிறேன். என்னுடைய வியாபார நாமம் வந்து SD கேண்டி கிராஃப்ட்ஸ். இதில் வந்து சிரட்டேசார் கைவினை பொருட்கள் வந்து நான் வந்து ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கு வந்து 2019ஆம் ஆண்டு வந்து தொழில்துறை திணைக்களம் என்ற திணைக்களத்தினால வந்து எங்களுடைய கிராமத்தில் வந்து மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தினால வந்து சிரட்டேசார் கைவினை பொருட்களுக்கான பயிற்சி பட்டறை 10 நாள் இடம்பெற்றது. அதில் நானும் ஒருவராக பங்கு பெற்றினேன். அந்த வகையில் வந்து 10 நாள் பயிற்சியின் நிறைவாக வந்து அந்த கைவினை பொருட்கள் செய்வதில் எனக்கு ஆர்வம் இருந்தது. நான் ஒரு பொழுதுபோக்காகத்தான் இதை வந்து ஆரம்பித்தது. எனக்கு இதுக்கான சந்தை வாய்ப்புகள் வந்து கண்காட்சி படுத்தல் வாய்ப்புகள் வந்து எனக்கு அறிய தந்த வேணும். அந்த வகையில் வந்து எங்களது சங்க அமைப்புகள் ஊடாக நான் வந்து இந்த பொருட்களை வந்து காட்சிப்படுத்தும் போது இந்த பொருட்களுக்கு வந்து எல்லாருமே விரும்பி சூழலுக்கு வந்த பொருள், அதே நேரம் பழமை வாய்ந்ததுன்னு சொல்லியெல்லாம் நிறைய விமர்சனங்களை சொன்ன பண்ணினால நான் அதை வந்து என்ன செய்தேன்னா, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டு இதுக்கு வந்து உண்மையிலேயே எல்லாரும் விரும்பத்தக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்புறம் இதுக்கு ஒரு நல்ல கேள்வியும் இருந்தது. நான் வந்து விற்பனை செய்தேன். நான் சிறிய பொருட்களாக முதல் தடவை வந்து நான் செய்த பொருட்கள் வந்து நல்ல விலைக்கு விற்பனை ஆகினது. அந்த வகையில் பிறகு நான் இதை ஒரு பகுதி நேரமாக வந்து நான் இந்த கைவினை பொருட்களை செய்து கொண்டிருந்தேன். பிறகு இந்த காட்சிப்படுத்துறது போகும்போது யூடியூப் சேனல்களோடாக ஃபேஸ்புக் அந்த மாதிரியான இதுகள் விளம்பரப்படுத்தல்கள் காணொலிகள் எடுத்து போட வழிகிட்ட பிறகு எனக்கு நிறைய தொடர்புகள் கிடைக்கப்பட்டது. அதுவும் புலம்பெயர் தமிழர்கள் வந்து என்னோட தொடர்புகளை வழிகிட்ட வேணும். அவங்க வந்து தொடர்பு கொண்டு எனக்கு இந்த மாதிரியான சிரட்டேசாரில் வந்து கைவினை பொருளை வந்து டீ கப் ஐட்டங்கள், நினைவு சின்னங்கள், சாதாரணமாக வந்து அன்பளிப்பு பொருட்களாக அப்படியான ஓடர்ஸ்களை எனக்கு தந்த வேணும். அந்த ஓடர்ஸ்களை தர நேரத்தில் வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு வருமானம் வந்து ஒரு ஈட்டக்கூடிய தொழிலாக வந்து இதை நான் முழு நேரமாக பிறகு இந்த தொழிலை செய்யணுமென்ற முடிவுக்கு வந்து பெரிய அளவிலான ஓடர்ஸ்கள் வரும்போது முழு நேரமாக செய்யப்படுகிறேன். எங்களுடைய கிராமத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தொழிலை செய்யக்களை வந்து ஒரு புறம்பான ஒரு நபராகத்தான் என்னை பார்த்தாங்க. என்ன நினச்சிட்டேன்னா, எங்களோட கடத்தொழில் கிராமம். ஆண்கள் வந்து வருமானம் ஈட்டுறதும், பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிற ஒரு சமூகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காலப்போக்கில் வந்து இப்போ வந்து நான் இந்த தொழிலை வந்து வளர்ந்து கொண்டு இதனால் நான் வருமானம் ஈட்டி பெரும் பங்களிப்பு வந்து என்னுடைய வருமானத்தில் எங்களோட குடும்பம் போகிறது வந்து எல்லாரும் அறியக்கூடிய மாதிரி இருக்கும்போது உண்மையிலேயே முன்னுதாரணமாக இப்போ பார்க்குற நம்ம என்ன அந்த வகையில் நான் அதை பெருமையாக சொல்ல ஆசைப்படுறேன். என்ன செய்வேன், பெண்கள் வந்து கட்டாயம் இந்த தொழிலில் ஈடுபடணும், தாங்கள் ஒரு சுய தொழில் செய்ய வேணும், கொஞ்சம் உலகத்துக்கு வெளியில் போக வேணும்ன்றது இந்த எல்லாருடைய ஆசையாகவும் என்னொரு உதாரணமாகவும் பார்க்கும்போது என்னை உதாரணமாக எடுத்து சொல்லக்கூடிய மாதிரியான நிலைப்பாட்டில் நான் இருக்கிறத உணரக்கூடிய மாதிரி இருக்குது. ஆரம்பத்தில் இந்த பிள்ளைகளோட வந்து நான் பெரிய சவால்களுக்கு மத்தியில் தான் இந்த தொழிலை செஞ்சுருந்தேன். இப்போ என்னுடைய கணவருடைய சப்போர்ட்டோடு வந்து நான் இதை வந்து செய்கிறதுல வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. சவாலாக இருக்கிறது வந்து எனக்கு இந்த வியாபார பதிவுன்றது வந்து எங்களுடைய இடத்துல வந்து இடம் வந்து ஒரு நெருக்கடி, ப்ராப்பர்ட்டி பிரச்சனையால் வந்து எனக்கு வியாபார பதிவு செய்யலாம் இருந்தது. இந்த வியாபார நாமம் வந்து கம்பெனியாக பதிவு செஞ்சுட்டேன்னு சொல்லி சொன்னால் அது எனக்கு அந்த பிரச்சனை வந்து தீர்ந்துடும். இதால் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு லாபம் ஈட்டக்கூடிய மாதிரி. இதோட நான் வந்து ஆபரணங்கள் செய்கிறதுல வந்து தனியாக சிரட்டேசார் கைவினை பொருட்கள் என்று மட்டும் இல்லாமல் எக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்டான அது வந்து வேஸ்டேஜ் ஹேண்ட்லூம் துணிகளில் வந்து ஆபரணங்கள் தயாரிக்கிறது, த்ரெட் ஒர்க் ஆபரணங்கள் தயாரிக்கிறது, அந்த மாதிரியானதுகளையும் நான் இதில் கூடவே சேர்த்து கொண்டிருக்கிறேன்.
ஓடசுகள் அதிகமாக செய்யணுமென்ற தேவைப்பாடு இருந்தபடினால 2 பெண்களையும் என்னுடைய கணவன் கடத்தொழில் செய்தவர். அவரும் இந்த அவருடைய சீசன் டைமில் அவருடைய தொழில் இருந்தபடினால அவருக்கு அந்த சீசனில் தொழில் இல்லாத காலங்களில் எனக்கு உதவி செய்ய வழிகிட்டவர். பிறகு பார்த்தா எனக்கு பெரிய அளவில் ஓடஸ் வரும்போது அவரே ஃபுல்லும் சப்போர்ட் பண்ண வழிகிட்டவர். அந்த வகையில் வந்து எனக்கு என்னுடைய கணவருடைய சப்போர்ட்டும் 2 பெண்களுக்கான வேலை வாய்ப்பும் வழங்கியிருக்கிறேன். வியாபார பதிவு வந்து இப்போ எனக்கு இலகுப்படுத்தப்பட்டு இந்த லிங்க் நிறுவனத்தின் இந்த ப்ரோக்ராமில் எனக்கு வியாபார பதிவு கம்பெனி பதிவு செய்கிறதுக்கான ஒரு ஆலோசனை பயிற்சி பட்டறை வழங்கப்பட்டது. அந்த வகையில் உண்மையிலே எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு, கம்பெனியாக பதிவு செய்யப்படலாம்னு சொல்லி. அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியான ஒரு பிரச்சனையோ இடப்பிரச்சனையோ எதுவுமே இருக்காது. நான் கம்பெனியாக பதிவு செய்யணும்னு சொன்னேன். என்னுடைய பெயர் நாமத்திலேயே நான் வந்து வெளிநாட்டுக்கு என்னுடைய பொருட்களை வந்து எதிர்காலத்தில் வெளிநாட்டு சந்தைக்கு அனுப்பலாம் என்றதை கூறிக்கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த எம்பவர் பெண்கள் என்ற இந்த தெரிவுக்கு பிறகு வந்து என்னுடைய பொருட்களுக்கான வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கான இடர்பாடுகளை எனக்கு நீக்கிக் கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்குது என்பதை கூறிக்கொள்கிறேன். என்னுடைய பொருட்களை வந்து ஆர்டர் பண்ணுறவியல் வந்து தங்களுடைய பெயர்களை பொறிச்சு தர சொல்லி அந்த பெயர் பொறிக்கும் போது நான் இன்னொருத்தரோட உதவியை நாடி நிற்கிறேன் வெளியில். அந்த நேரத்தில் வந்து எனக்கு அந்த ஓடரை உரிய நேரத்துக்கு கொடுக்க முடியாமல் போகும். சில நேரங்களில் வந்து அதுக்கான டிமாண்டிங்கள் போஸ்ட்டுகள் அதில் கூட்டும்போது எனக்கு இந்த விலையில் ஒரு தாக்கம் செலுத்தும். அடுத்து வெளிநாட்டுக்கு பொருள் அனுப்பும் போதும் எனக்கு ஒரு பேக்கிங் செய்கிறதுல ஒரு பிரச்சனை. பேக்கிங் வந்து நாங்கள் இங்கே இவ்வளோதான் செஞ்சு இங்கே அனுப்பினாலும் சில பொருட்கள் வந்து எங்களுக்கு உடைஞ்சு டேமேஜ் ஆகுது. அதுவும் எனக்கு ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. நானே அதை நல்ல ஒரு பொதியிடல் செய்ய வேணுமென்றதை எதிர்பார்க்குறேன். அதே இந்த பேர் பதிக்கிறதுல வந்து நான் ஒரு லேசர் மெஷின்ஸ் அந்த உண்மையிலேயே ஒரு பெரிய கோஸ்டான இது நான் கொஞ்சம் சர்வ் பண்ணி கொண்டு வச்சுருக்கிறேன். என்ன நினச்சிட்டேன்னா நான் என்கிரேவிங் செய்கிறது நானே செய்து பொருட்களை வந்து அனுப்பணும்னு சொல்லி. எதிர்காலத்தில் வந்து உண்மையிலேயே வந்து நான் என்னுடைய நாமத்தோடு என்னுடைய வியாபார பேரோட வெளிநாட்டுக்கு இந்த பொருட்களை அனுப்பணும்.